வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போனோன்னா 10th தமிழ் பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் 2025. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து நீங்கள் படிச்சீங்கன்னா கன்ஃபார்ம் 2026 எக்ஸாமுக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சென்டமெண்ட்டுக்கு என்னோடய ஆல் தி பெஸ்ட் எல்லாருக்கும். எல்லா மாணவர்களும் சென்டம் எடுக்கணும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது நம்ம கொஞ்சம் லேட்டாக ஆகிடுச்சு போகிறதுக்கு, அதுக்கு சாரி கேட்டுக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம புதுசாக ஆரம்பிச்சு இப்போ தான் 1K அடிக்க போகிறோம். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம 1K அடித்தா கன்ஃபார்மாக கிவ்வே தருவோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பகுதி 1 வந்து பலத்தறிக்க 15 மார்க்கு. எல்லாம் ஈஸியாக இருந்துச்சுன்னு தான் சொன்னாங்க. நீங்கள் எப்படி எழுதுங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பகுதி 2 பிரிவு 1. இது வந்து 8 மார்க் கொஷினு. எல்லாம் ஈஸியாக தான் இருக்குது. பிரிவு 2 5 × 2 = 10. இது வந்து புக் பேக் கொஷின்ஸ்லாம் இருக்குது. அடுத்தது வந்து பகுதி 3 பிரிவு 1. இதெல்லாம் ஈஸியாக தான் இருக்குது. நீங்கள் படிச்சிங்கன்னா கன்ஃபார்ம் உங்கள் எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது பிரிவு 2. இதில் எல்லாமே ஈஸியாக கொஷின் தான் இருக்குது. அடுத்தது பிரிவு 3. இதில் வந்து அகலீடுங்க படிக்காதவங்க இருந்துச்சுன்னா நிறைய பேர் படிச்சுக்கோங்க. இதில் நிறைய இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் இருக்குது. நீங்கள் அதை படிச்சிங்கன்னா 3 மார்க் அசால்ட்டாக தூக்கிடலாம். அடுத்தது பகுதி 4. இது வந்து 25 மார்க்கு. இதில் தான் முக்கியமான மார்க்கு. இதில் தான் நீங்கள் மார்க் எடுத்தால் நீங்கள் சென்டமுக்கு ரொம்ப கிட்ட போயிடுவீங்க. இதில் வந்து நெடியும்னா காட்சி கண்டு கவிஞர் எழுதுக. காட்சி கண்டு கவிஞர் எழுதுக்கு எல்லாத்துக்கும் ஒரே பாடல் நம்மள்ட்ட இருக்குது. அப்படி வேணும்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்குன்னு தனியாக ஒரு வீடியோ போடுறேன். அடுத்தது மொழிபெயர்க. இதெல்லாம் ரொம்ப ஈஸி. அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த குறிப்பு செவி மாற்றுத்திறனாளிகள் மாற்று வினா. இது வந்து உங்களுக்கு இப்போ 42 கொஷினில் ஆவும் ரெண்டுமே தெரியல. இப்போ என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த குறிப்பு செவி மாற்றுத்திறனாளிகள் அது நீங்கள் எழுதிடுங்க. ஏன்னா இப்போ வந்து நீங்கள் எழுதினா அவங்க யார் மாற்றுத்திறனாளிகள் வந்து செக் பண்ண முடியாது இல்லை. இப்போ நீங்கள் இது வந்து ஒரு 80 கீழே எடுத்திங்கன்னா அவங்க கரெக்ஷன் பண்ணி மார்க் போட்டுருவாங்க. ஒரு 80க்கு மேலே போகிற மாதிரிச்சுன்னா அதுக்கு மார்க் தர மாட்டாங்க. அடுத்தது வந்து பகுதி 5. இதில் வந்து இது நெடுகுனா எதுவும் எல்லாமே. இதில் வந்து கலைஞர் செம்ம இம்பார்ட்டண்ட்டு. ஆனால் இப்போ கலைஞர் இருக்குதான்னு தெரில. இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த கொஸ்டின் போகிற மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம புதுசாக இப்போ ஸ்போர்ட்ஸ் பற்றி போட போகிறோம். அந்த வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.